இப்போ 2, 3 நாள் வெளியே போனங்காட்டி வெளியூர் போனங்காட்டி மீனா வந்து என்னை காணன்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்திலேயே உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. நானும் வெளியே போயிட்டு அங்கே ஊரில் தங்கிட்டு இருக்கிற நேரத்தில் விடிக்காலை பார்த்தா ஒரு மீனாவோட சத்தமாட்டவே கேட்டது. எங்கடா நாம் வெளியூர் வந்திருக்கிறோம், மீனாவோட சத்தமாக கேட்குது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு கன்றுக்குட்டி இதே சவுண்டு. நம்மளுக்கும் அதே ஒரு மனசில் ஒரு கை குழந்தைய விட்டுட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இப்போ அங்கே வெளியே வந்து பார்த்தோன்னா அப்படி தான் தெரிஞ்சுது. இங்கே வந்து பார்த்தா வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. வந்து பார்த்தா அதேமாரி ரொம்ப டயர்டாக இருக்குது மீனா. இப்போ 2 நாளாக வேறு லேசாக டிசென்ட்ரி. நான் இல்லைனால எதையோ கொடுத்துட்டாங்களாட்டுருக்கு வீட்டில். இப்போது வந்து இப்போ கொய்யாத்தலை கத்திரிக்காய் சுட்டு கரும்பு சக்கரை வச்சு அரைச்சி கொடுத்தோம். இப்போ டிசென்ட்ரி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. வந்ததுலேருந்து இதுகளை பராமரிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. வெளியே போனாலும் கவலையாக இருக்குது. உள்ளே வந்தால் இவங்க காணான்னு சொல்லிகிட்டே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எல்லோரும் நம்மளுக்கு எச்சு வேலை வச்சிட்றாங்க. இப்போ வெளியே போய்ட்டு வந்தாலே இது எப்படி இதுகிட்டேருந்து இந்த அன்புலேருந்து நாம் தப்பிக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் இது ஒரு பாசப்பிணைப்பாக இருக்குது. ரொம்ப வெளியே சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு செய்கிற பணிவிடைகளும் நம்மளுக்கு அந்த வெளியே போயிட்டு வந்த ஒரு அசதியை வந்து போக்கிடுது. ரொம்ப பிரிவு வந்து எனக்கு சிரமம்தான் இதிலெல்லாம் பார்க்காம இருந்தது.